தித்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 30 நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும். தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நள்ளிரவில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 30ஆம் தேதி நவம்பர் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயலின் மையப்பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது. இந்த புயலின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால், அதிகனமழை எச்சரிக்கை 5 மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காரைக்கால், புதுச்சேரி. ஆரஞ்ச் அலர்ட் 13 மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை. தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை பெய்யும். மிதமான மழை வரை. கனமழை பொறுத்தவரை ஒரு 6 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது.